Thank you guys so much for 20 followers. Thank you. ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரீ டு டாக். எஸ், இன்றைக்கி இந்த தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், அதாவது இந்த ஸ்டேட் ஆக் இஷ்யூ வந்து இப்போ பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து அந்த பக்கம் போக வேண்டாம், அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். ஸோ என் லைஃப்பில் வந்து ஸ்டேட் ஆக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்காக வந்து இந்த ஸ்டேட் ஆக்ஸ் வந்து எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கா, கெட்டது பண்ணாது இல்லையா அப்படின்னு கேட்டால் நல்லதும் பண்ணியிருக்கு, கெட்டதும் பண்ணியிருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கு, ஒரு ஃபோவாகவும் இருந்திருக்கு, எஸ் ஒரு ப்ரொடெக்டராகவும் இருந்திருக்கு, ஒரு த்ரெட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. இன்றைக்கி வந்து எஸ் என்னோடய லைஃப்பில் வந்து ஸ்டேட் ஆக்ஸை பற்றி பேச போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட் ஆக்ஸுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று வந்து இந்த ஃப்ரெண்ட்லி சைட், இன்னொன்று வந்து இந்த த்ரெட்னிங் சைட். ஸோ இதை வந்துட்டு நம்ம சைடு ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்துட்டு சைட் பின்னு வச்சுக்கலாம், இதை வந்து பூப்பாதைன்னு வச்சுக்கலாம், இதை வந்து சிங்கப்பாதைன்னு வச்சுக்கலாம். எஸ், ஸோ இப்போ நம்ம போக போகிற பாதை பூப்பாதை. வாங்க போகலாம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் இருந்தோம். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த ஒரு ஸ்ட்ரே டாக். அது பேர் பார்த்திங்கன்னா டைகர். எஸ், நிறையா 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். ஒன்று நாய்க்கு ஜிம்மின்னு பேர் வைப்பானுங்க, இல்லைன்னா டைகர்னு பேர் வைப்பாங்க. ஸோ அந்த டாக் பேர் டைகர். அந்த ஏரியாவிலே அந்த ஒரு டாக் தான் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் எதுவும் பண்ணாது. ஏன்னா தனியாக இருக்கிறதுனால யாரையாவது வம்புழுத்தோம்னா தன்னை அடிச்சு போடுவாங்கன்னு தெரியும். அதனால் அமைதியாகவே தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்ட்ரே டாக்ஸில். ஸோ அங்கேருந்து பக்கத்து ஏரியாவுக்கு வந்தோம் நாங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் டைகரை பார்த்திங்கள்ல, சேம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிம்மி எப்படின்னா யார்கிட்ட எல்லாத்து வீட்டுக்கு போகும், எல்லாமே வாங்கி சாப்பிடும். எங்கே பார்க்குறீங்க, இன்றைக்கி இந்த வீட்டில் பொறுத்திருக்கும், நாளைக்கு அந்த வீட்டில் பொறுத்திருக்கும். ஏரியா ஃபுல்லாக அதோட தான், அந்த மாதிரி தான் அந்த டாக் இருக்கும். ஸோ அதே ஏரியாவிலேயே ஒரு குட்டி நாய் வந்தது, ரொம்பவுமே குட்டி நாய். அது பார்த்திங்கன்னா நிறைய அந்த பெரிய நாய்ங்கள்லாம் சேர்ந்து கடிக்க வந்து ஃபுல்லாக துரத்திட்டு வந்திருக்கும் போல இருக்குது. அது பயத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டிச்சுக்குள்ளே போய் விழுந்துருச்சு. நாங்களும் என்னடா ஏதோ நாய்க்கு தர சவுண்டு, குட்டி நாய்க்கு தர சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இது உள்ளே கிடக்குது டிச்சுக்குள்ளே. அண்ணன் காப்பாற்றுனேன் அந்த மாதிரி டிச்சுக்குள்ளே கிடக்குது அது. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அதை குளிப்பாட்டி சுடுதண்ணியெலாம் வச்சு அதை குளிப்பாட்டி துவட்டி பரிட்டோ சுற்றுற மாதிரி சுற்றி உட்கார வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த ஷாக்லேருந்தே வெளியே வரல. அந்த நாயெல்லாம் துரத்தி டிச்சுக்குள்ளே விழுந்ததில் அப்படியே அந்த ஷாக்லேயே உட்காந்துருக்கு. ஸோ கரெக்டாக ஹவுஸ் ஓனர் வந்தாங்க, என்ன நாய்க்குட்டி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது கரெக்டாக அவங்க பேசிட்டு நடக்கும்போதே ஆய் போய் வச்சிருச்சு. நீங்கள் பெரிய செவல்ல உங்களை பார்த்து பீதியில் ஆய் போகுதுண்ணே. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்கள் வளர்க்கக்கூடாது, உங்களுக்கு மரியாதை, இந்த டாகை ஒன்று வெளியே விட்டுருங்க, இல்லை வேறு யார்ட்டையாவது கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் காலி பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, வச்சுருக்க முடியாது. அப்படிங்கும்போது தான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் வந்தார். அவர் வந்துட்டு இந்த மாதிரி டாகை பட்டு இதை வேணால் நான் எடுத்துகிட்டு போட்டால் நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போய் அவர் இன்னொருத்தவங்க வீட்டில் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு 1 இயர் கழித்து அவர் வந்தார். அந்த டாக் எப்படிங்க இருக்குது, கொடுத்து விட்டோம்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டப்போ, இப்போது லாஸ்ட் மந்த்து தாங்க அதுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்குன்னா பரவாயில்ல, இங்கே இருந்திருந்தால் கூட சோறு போட்டுருப்போவா என்ன தெரியல, அங்கே போய் பர்த்டேலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ டிச்சுக்குள்ளே உழுதுருந்த நாய் இங்கே பார்த்திங்கன்னா போய் அங்கே பர்த்டே கொண்டாடிட்டு ஜாலியாக இருக்குன்னு தெரிஞ்சது. ஓகே அப்படின்னு தான் இருந்தது. இப்போது இந்த ஏரியாவிலேருந்தே காலி பண்ணி இன்னொரு ஏரியாவுக்கு போனோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டாக் இருந்தது, ஒரு ஒயிட் டாக். அது பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானது. எப்படி சொல்கிறது, நல்லா பயங்கர பெருசாக இருக்கும். இன்னொன்று வயசானது, அதனால் நடக்கவே முடியாது, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் ஆடிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும். சில டைம் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா சைடில் பெரிய சைஸ் மூட்டை கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது மூட்டை கிடையாது, அந்த நாய் தான் அப்படி படுத்துருக்கும். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்திரிச்சு போய் படுக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். அப்படிப்பட்ட டாக் தான் அது. ஸோ அதே ஏரியாவிலே இன்னொரு டாக் இருந்தது, அது பேர் தான் அப்பு. அதாவது இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க வீட்டில் இருக்கிற டாக், அந்த அவங்களோட டாக்ன்றதுனாலையா இல்லை அதை வந்து ட்ரைன் பண்ணதா என்னன்னு தெரியலை, அது யாரையுமே எதுவுமே பண்ணாது. பட் அந்த ஏரியாவில் யாராவது வண்டியில் ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும் குலைச்சிக்கிட்டே பின்னாடி போகும். அவன் ஸ்லோ பண்ணுற வரைக்கும் விடவே விடாது, அந்த மாதிரி ஒரு டாக் அது. ஸோ இது ஒன்று இப்படி இருக்கா. இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு டாக் இருக்குது, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா மணி. இப்போது நார்மலாக வந்து நம்ம ஒரு டாக் வந்து பிஸ்கெட் போடுறோன்னா என்ன நினைக்கும், சரி ஓகே இவர் நமக்கு சாப்பாடை கொடுக்குறாரு
இவர் வந்து நமக்கு ஒரு ஓனர் மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்பப்போ வரும், ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகும். பட் இந்த நாயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்கெட் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஓனர். அது அப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஏன் நம்ம வீடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படி தான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு குட்டி நாய் ஒன்று வந்தது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பையன் வந்து தூக்கிட்டு வந்தான், ஸ்ட்ரீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தான். அது பேர் டாம். அவன் வளர்த்தலாம் தூக்கிட்டு வந்தான். கடைசியில் பார்த்தா 24 hours அது எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அப்புறம் என் கூட நல்லா ஒட்டிக்கிச்சு அந்த டாக். நான் காலேஜெல்லாம் போயிட்டு வரும்போது எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். விளையாடும். அதை பொறுத்த வரைக்கும் இதுதான். அது கூட யாராவது விளையாடணும். விளையாண்டால் பயங்கரமாக விளையாடும். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் கூட குலைக்காது கடிக்காது, விளையாட தான் போகும் அவங்கள்ட்ட. வீட்டுக்கு திருடனே வந்தாலும் அவங்க கூட நல்லா விளையாண்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது டாட்டா காமிச்சின்னு நின்றுருக்கும். அந்த மாதிரி ஒரு டாகு. பஞ்சு மிட்டாய், முறுக்கு எல்லாத்தையும் சாப்பிடும். அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் அதை தான் சாப்பிடும். எதை போட்டிங்கனாலும் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு டாகு. இதுக்கு என்னடா பேர் வச்சிருக்கீங்க? ஜிம்மிப்பா. குப்பத்தொட்டின்னு பேர் வைக்கிறா, எல்லாத்தையும் போட்டு தின்னுக்கிட்டு இருக்குது. அது வந்து என்னாச்சுன்னு தெரியல. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு தெரியாமல். ஸோ அது இப்போ உயிரோடு இருக்கா என்ன அது ஒன்றும் தெரியலை. ஸோ இதெல்லாம் இருக்குதா. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்களா, இப்போது நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு 2 டாக் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நல்லா பயங்கர பெருசாக இருக்கும். அங்கிட்ட இங்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கும்ஃபூ பாண்டாக்கு கைகால் சுருங்கின மாதிரி இருக்கும் 2 நாயுமே. பட் எங்கள் வீட்டு முன்னாடியே தான் உருண்டுக்கிட்டு இருக்கும். இதுக்காக பிஸ்கெட் போடுவேன், அது இதுன்னு ஃபுட். இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமே அதே தான். ஒன்று பிஸ்கெட் போடுறது, பன்னு போடுறது, எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜில் எடுத்து அதோடய எலும்பு துண்டெல்லாம் போடுறது, இது எல்லாமே பண்ணுவோம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் லைஃப்பில் அந்த ஸ்ட்ரே டாக்ஸோட ஃப்ரெண்ட்லி சைடு. ஓகேவா. ஸோ என்னோடய லைஃப்பில் ஒரு ப்ரொடெக்டராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்த இந்த சைடு. அதாவது இதுங்க எப்படின்னா, எனக்கு வந்து இப்போ எங்கேயாவது போனோன்னா கூடவே வரும், கூடவே வந்துட்டு கூடவே திரும்ப வரும். வேறு ஏதாவது நாய் வந்து குலைக்குது, வேறு ஏதாவது நாய் வந்து என்னை கடிக்க வருதுன்னா கூட இதுங்க வந்து என்னை அதுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது இந்த ஃப்ரெண்ட்லி சைடை பார்த்தோமா. இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த த்ரெட்னிங் சைட், அதாவது சிங்கப்பாதை. எஸ், இப்போ நான் போகிற பாதை சிங்கப்பாதை. வாங்க உள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாயை பார்த்து பயம் வந்தது அப்படின்னா, அங்கே எங்கள் வீதிக்கே நான் ஃபஸ்ட்டு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஏரியாவில், நான் இருந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பொமரேனியன் நாய் இருக்கும். அது பேர் ரோசி. அதாவது எப்படி இந்த ஆம்பளை நாய்களுக்கெலாம் வந்து ஜிம்மி, டைகர்னு பேர் வைக்கிறாங்களோ அதே மாதிரி லேடிஸ் நாய் எல்லாத்துக்குமே பேர் வந்து ரோசி தான். மேக்ஸிமம் பொமரேனியன் நாய் பேர் ரோசி தான் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். இதுதான் நான் என்னோடய வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக இப்படி வெளியில் வந்து இங்கே வந்தோம்னா இந்த ஓரத்தில் இந்த 3வது ஸ்ட்ரீட்டை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு பெட்டி கடை இருக்கும். ஸோ இங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டில் போய் ஒரு சந்து, இந்த 3 ஸ்ட்ரீட்டையுமே ஒரு சந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டில் போய் இந்த சந்துக்குள்ளே போய் லெஃப்ட் கட்டானா என் வீடு வந்துடும். ஓகே. ஸோ இந்த சந்து வந்து டோட்டலாக ஓவராலாக கனெக்ட் பண்ணும். அண்ட் அன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்து வந்து ஒரு துவைக்கிற கல் மாதிரி திட்டாக போட்டு தான் இருக்கும். அன்றைக்கி ஏதோ டிச்சில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டாங்க, அது வழியாகவும் போக முடியாது. ஸோ நான் சுற்றி தான் வந்தேன். சுற்றி வரும்போது என்ன பிரச்சனைனா, நான் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அது ஃபுல்லாகவே குழியை தோண்டி வச்சு போட்டிருந்தானுங்க. முன்னாடியே வந்து குழி தோண்டி வச்சுருந்தானுங்க. ஸோ அதுலேயுமே நான் அப்படியே தடுமாறி மேலே மண் மேலே தான் ஏறி வந்தேன். அன்றைக்கி எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாங்க போனேன். எஸ், அப்போ வந்து அந்த பொம்மை பிஸ்கெட்டுன்னு சொல்லி ஒன்று விற்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே கலரான பிஸ்கெட் விற்பானுங்க. அது அவங்க கடையில் மட்டும்தான் கிடைக்கும். சரி போய் வாங்கலாம் அப்படின்னு அங்கே போய் வாங்க போனேன். வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சந்தை வந்து அடைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் இல்லாமல் செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து சந்து வழியாக போயிடலாம் அப்படின்ற ஞாபகத்தில் நான் உள்ளே வந்துட்டேன். நானும் பிஸ்கெட்டை கையில் வச்சுட்டு ஜாலியாக போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பொமரேனியன் எங்கேருந்து வந்தது என்னன்னு தெரியல, ஒரு செடிக்கு பின்னாடி இருந்து தான் ஓடி இருந்தது. அது என்னை பார்த்ததும் என்ன நினச்சது என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வேறு குலைச்சிக்கிட்டே இருக்குது. நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன், அதுவும் கூடயே மூவ் பண்ணுது. நானும் சரி எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பீட் எடுக்க அதுவும் எடுக்குது. நான் ஓட ஆரம்பிச்சிட்டு அது துரத்த ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லி நான் அந்த ஸ்ட்ரீட்டில் போய்கிட்டே இருக்கேன். சந்துக்குள்ளே ஓடிலான்னு பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது, அங்கே தோண்டி போட்டிருக்கான்னு. ஸ்ட்ரைட்டாக போனேன்னா முட்டு சந்து, அங்கே கோயில் தான் இருக்குது, அங்கே போனாலும் நான் மாட்டிக்குவேன். ஸோ திரும்பவும் நான் இந்த சந்துக்குள்ளே கட்டாகி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த F1 லேப் இருக்குல்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேன்சி கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த சம்பவம் நடந்தது. ஸோ இங்கேருந்து இப்படி வந்து ஒரு ரவுண்டான லேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபேன்சி கடை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது துரத்துது, நான் ஓடிட்டுருக்கேன். அப்படியே சுற்றி ஒரு லேப் அடித்து வர்றேன், அது விடாமல் துரத்திக்கிட்டு இருக்குது. இப்போ மற்ற நாய்ங்களாம் என்ன பண்ணும், வண்டியிலே யாராவது போனாலும் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும். இங்கேருந்து போகும், ஒரு கொஞ்சம் தூரம் போய் துரத்திட்டு திரும்பி அதோட இடத்துல வந்து உட்காந்துக்கும். அடுத்து யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்.
ஆனால் இந்த நாய் விடவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட எனர்ஜி ஸ்டாமினா குறையாமல் துரத்திக்கிட்டே இருக்குது. நானும் ஓடுறேன், ஓடி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு லேப் முடிச்சு வந்தேன், பின்னாடி பார்த்தேன் அப்பயும் வருது எனர்ஜி குறையாமல். சரி ரைட்டு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபேன்சி கடைக்குள்ளே பூந்துட்டேன். உள்ளே ஃபேன்சி கடைக்காரங்க உள்ளே உட்காந்து பார்க்குறது, யாரா பொருள் வாங்குறது ஃபேன்சிக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. வரதான் அந்த அக்கா நாய் துரத்துருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த அக்கா அப்புறம் வெளியில் வருது. வந்துட்டு அந்த நாயை பார்த்துட்டு திட்டுது, விரட்டுது. அப்புறம் போயிட்டு அதோட பெல்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு வருது. அங்கே தான் எனக்கு பிளாட் டெஸ்ட்டே வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த நாய் வந்து அந்த ஃபேன்சி கடைக்காரங்களோட நாய் தான். அந்த அக்கா உட்காந்து சன் டிவியில் ஏதோ சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும் போல். இது வந்து என்னை துரத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்குது வெளியில். அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்து அதை கட்டி போட்டு அதை இது போட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எந்த ஒரு த்ரெட்னிங்குமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சொன்னால இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் என் லைஃப்பில் வர கொஞ்சம் அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு மற்ற டாக்ஸ் மேலே இருக்கிற பயமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த கம்பெனி, அதாவது நான் திருப்பூரில் இருக்கேன், அங்கே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து வேலை நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டு ஜாஸ்தி இருக்கும். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போய்ட்டு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்தேன். எப்போயும் ஒரு 11 மணி 12 மணிங்கெல்லாம் வந்துடுவேன். எப்படி ஒரு 2 குரூப்பு 3 குரூப் துரத்தும். பட்டு அழுத்திட்டு வந்துட்டோன்னா ஒன்றும் பண்ணாது. அதை தாண்டி வந்துட்டோன்னா ஈஸியாக வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கின்னு பார்த்திங்கன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2:30 ஆகிடுச்சு வேலை முடிகிறதுக்கு. சரி நானும் அங்கே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறேன். அந்த ஏரியாலே ஒரு நாய் துரத்துது. இதில் என்ன ஹைலைட்டுனா, டெய்லி நானும் அதுக்கு நான் பிஸ்கெட் போடுவேன். அதுவும் என்னை துரத்துது. சரி அது என்ன பண்ண போது, சும்மா நம்மளை பார்த்து குழச்சிட்ருக்குன்னு அதை தாண்டி இன்னொரு முக்குக்கு வந்து அங்கே ஒரு குரூப்பு சுற்றி ரவுண்டு கட்டி துரத்திட்டு வருது. சரின்னு இப்படியே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு குரூப்பு. திருப்பி அங்கே தாண்டி லெஃப்ட் சைடு போனால் இங்கே 2 குரூப்பு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் நான் லாஸ்ட்டு போயிட்டேன்னா எனக்கு மெயின் ரோடு கனெக்ட் ஆகிடும். நானும் உசுரை கையில் பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த லாஸ்ட்டில் போனதுக்கப்புறம் எப்படியோ மெயின் ரோடு ஜாயின் ஆகிட்டேன். இனி மெயின் ரோடு வந்துட்டோம்னா இனி கவலை இல்லை, ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மெயின் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா அங்கங்கே குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு குப்பை தொட்டிக்கும் குப்பை கூடைக்கும் ஒவ்வொரு குரூப் உட்காந்துருக்கு. ஸோ அங்கேருந்து நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 8 குரூப் என்னை துரத்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வர கட்டுக்குள்ளே நான் கட்டாயிட்டேன். அங்கே ஒரு 2 நாய். இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா கை காலெலாம் நடுங்குது. சைக்கிளும் ஓட்ட முடியல, ஒன்றும் ஓட்ட முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னே பார்த்திங்கன்னா சோறு வச்சுக்கிட்டு இருக்கேன் 2 நாய். அதுவும் என்னை பார்த்து குலைக்குது. எனக்குண்டா இப்போ டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் தான் முத்து நான் தான் அண்ணன் அந்த மாதிரி தான் சொல்லி அதுக்கப்புறம் தான் அது என்னை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இவன்டா அப்படின்னு விட்டுட்டு போச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உசிரே வந்தது. என்னை வந்து இந்த நாய்ங்க மட்டும்தான் த்ரெட்னிங் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாம் நிறையா அனிமல்ஸ் என்னை வந்து துரத்தி இருக்குது. அதாவது நாட் ஒன்லி டாக்ஸ் அண்ட் ஆல் அனிமல்ஸ் அப்யூஸ்டு மீ, அந்த மாதிரி நிறையா துரத்தி இருக்குது. இப்போ இந்த சேவல் கோழிலாம் இப்போ நிறையா வீதியில் தெரியும், அதெல்லாம் என்னை துரத்தி இருக்குது. ஆடு துரத்தி இருக்குது என்னை. அதே மாதிரி இந்த கின்னி கோழின்னு ஒன்று சுற்றுவோம், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. வான் கோழின்னு சொல்லிட்டு இருப்போம், பட் அது வந்து இந்த கின்னி கோழிம்பாங்க. அது என்னை துரத்தி இருக்குது. அதெல்லாம் வெறி ஒன்று துரத்தி இருக்குது என்னையா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பன்னிங்கெலாம் நிறையா தெரியும், காட்டு சைடு கிரவுண்டு சைடெல்லாம். ஒரு டைம் நான் அந்த பக்கம் தனியாக போயிட்டேன், அதெல்லாம் கிரவுண்டை சுற்றி துரத்துச்சு என்னை. ஸோ எஸ், என்னை துரத்தாத அனிமல்ஸே கிடையாது. எனக்கு வந்து அனிமல்ஸ் பிடிக்கும், பட் அதுங்களுக்கு என்னைய பிடிக்காது. ஸோ த்ரெட்னிங்கும்போது எனக்கு டாக்ஸ் மட்டும் கிடையாது, நிறையா அனிமல்ஸ் துரத்தி இருக்குது. ஸோ என் லைஃப்பில் நடந்த த்ரெட்னிங் சைடுனால் அது இது தான். ஸோ இது வந்து இந்த ஃப்ரெண்ட்லி சைட், இது வந்து இந்த த்ரெட்னிங் சைட். இது ரெண்டையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கு, ஒரு த்ரெட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூஸுக்கு வருவோம். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தேன், பட்டு இந்த வீடியோவிலே பேசினோம்னா இது ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ இதை இப்படியே வச்சுட்டு அந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது அது என்ன ஆச்சு ஆக்சுவலாக, அந்த கோர்ட்லேருந்து என்ன ஆர்டர் வந்துச்சு, அது எப்படி வந்து ராங்காக வந்து கன்வே ஆச்சு, அண்ட் இந்த டாக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷெல்டர் எப்படி இருக்கும், அந்த ஷெல்டரில் போய் வைக்க போகிறாங்களா, அந்த ஷெல்டர் எப்படி இருக்கும், அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற ஷெல்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், இங்கே பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும். ஸோ அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூவை பற்றி ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் வந்து ஜஸ்ட் என்னோடய லைஃப்பில் வந்து இந்த ஸ்ட்ரே டாக்ஸை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட இந்த வீடியோவை வந்து பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வரட்டா, டாட்டா. Until we meet again.